Okay, so welcome back to Karthik's Dram. மக்களே சாரி, ஆக்சுவலி நேற்று கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால நேற்று வீடியோ பண்ண முடியல. பட் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கிள், நியூசிலாந்து ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்காக்கு பேட்டிங் மறந்துருச்சா இல்ல நியூசிலாந்து நல்லா விளையாண்டாங்களா? ஸ்ரீலங்கா நாக் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். என்ன நினைக்கிறீங்க ஸ்ரீலங்காவை பத்தி? இனிஷியல் தாட் சொல்லிருங்க. கார்த்தி ப்ரோ, ஸ்ரீலங்கான்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டீங்க. உங்க ஸ்ரீலங்கா என்ன ஆச்சு? என்ன அவ்வளவுதான் சொந்த மண்ணிலே தோக்குறாங்க? வாட் இஸ் ஹேப்பனிங் ஸ்ரீலங்கா? சரி, என்னன்னா ஜென்ரலா நம்ம முதல்ல பேசினதான் பாதியே, இது வந்து என்னன்னா லிமிடெட் ஓவர்ஸ் டோர்னமெண்ட்னு எடுத்தாங்க, அதுவும் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் எடுத்தாங்க. இட் இஸ் பேட்டிங் வந்து நல்லா இருக்கணும். ஆக்சுவலி பேட்ஸ்மேன் ஓரியன்ட் கேம் தான் இது. ஆக்சுவலி இது வந்து அதுக்கு தான் அவ்வளோ க்ரௌட் வருது, அடிக்கிறது தான் பார்க்குறாங்க. பேட்டிங் சரி இல்லை அப்படின்னாக்க ஆன் பேப்பர் இட்ஸ் ஆல்வேஸ் டிஃபிகல்ட். தட்ஸ் த ரீசன் வை ஐ செட். அண்ட் ஆல்சோ இஃப் ஐ ஆல்வேஸ் செட் தட் இங்கிலாந்து அண்ட் நியூசிலாந்து ஆன் பேப்பர் they look like a very set side for the conditions in which they are playing, because they can அவங்க வந்து நல்லா சேஞ்ச் பண்ணலாம். அவங்களோட பிளேயர்ஸை, பவுலர்ஸை ரொட்டேட் பண்ணலாம். நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி இந்த இந்த பார்ட் டைம் பவுலர்ஸ் வந்து நல்லா போடுவாங்க நியூசிலாண்டு, அதே மாதிரி ஆச்சு. அதே மாதிரி டாசன் நல்லா போடுவார் சொன்னேன் இங்கிலாந்துக்கு, அவரும் நல்லா போட்டார். ஸோ இதெல்லாம் க்ரூஷியல் ஃபேக்டர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக ஆடுவாங்க அவங்கள. யூ கான்ட் பிளே லைக் தேட் ஆக்சுவலி. அண்ட் அவங்க பேட்டிங் பாருங்க, ஓவர் கான்ஃபிடென்ஸு. ஒரு நார்மலாக அடிக்க வேண்டிய டோர்னமெண்ட் ஆட வேண்டிய ஸ்கோரை வந்து கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் இருக்கு. ஐ மீன் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டிங் ஆல்சோ. ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். அது வந்து எப்போதுமே ஐசிசி டோர்னமெண்ட் நடக்கும். பைலேட்ரல் இஸ் சம்திங் லைக் தைரியமாக போய் சுற்றுவாங்க, மாட்டிக்கும். இந்த ஐசிசி டோர்னமெண்ட் வரும்போது என்னன்னாக்கா, எல்லா ஆளும் ஆட வராங்கல்ல, இன்டர்நேஷனலாக வந்து பார்க்குறாங்க போது அந்த ஆடட் ஸ்லைட் ப்ரெஷர், நம்பர் 1. நம்பர் 2, த ப்ரெஷர் டு பர்ஃபார்ம் ஆல்சோ இஸ் தேர். அண்ட் இவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்குவாட்ல இதுதான் ஒரு பிரச்சனை. அதை வச்சு தான் நான் சொன்னேன் இந்த 2 டீமும் வராது அப்படின்னு சொன்னேன். இப்போ ஸ்டில் நாட் ரூல்ட் அவுட், பட் ப்ராக்டிகலி இட்ஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் நெட் ரன் ரேட் ரூல்ட் அவுட். அவ்வளவுதான் ரூல்ட் அவுட். நியூசிலாந்து இங்கிலாந்து 2 பேருமே சுப்பீரியர் தான் ஸ்ரீலங்கால. மழை பெஞ்சிருச்சுல ஒரு மேட்ச் நியூசிலாந்துக்கு. இல்ல, வேற பெர்மிஷன் காம்பினேஷன்ஸ் இருக்கு, நான் சொல்றேன் உங்களுக்கு. இல்லங்கள் கிரிக் பஸ்ல ஈன் வந்துருச்சு. காமெடி பண்றீங்க. பர்மிட்டேஷன் கிடையாது, காம்பினேஷன் கிடையாது. கிரிக் பஸ்லயே வந்துட்டு இங்கிலாந்து குவாலிஃபைடு, ஸ்ரீலங்கா வந்து எலிமினேட்டடு. இன்னும் வந்து நியூசிலாந்து ஆர் பாகிஸ்தான்ல ஒரு டீம் போகும். நியூசிலாந்து விசஸ் இங்கிலாந்துக்கு ஒரு மேட்ச் இருக்கு. பாகிஸ்தானுக்கு வந்து ஸ்ரீலங்கா கூட இருக்கு. நியூசிலாந்து விசஸ் இங்கிலாந்துல வந்து நியூசிலாந்து சப்போஸ் தோத்துட்டா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா நல்ல 2 ரன் எடுத்துச்சா இவங்க குவாலிஃபை ஆகுங்க. இல்லைன்னா வந்து இவங்க 2 டீம்ல இருந்தா ஒரு ஆள் போற வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீலங்கா வந்து எலிமினேட்டட். பாயிண்டே இல்லாம எப்படி எங்களுக்கு பர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட முடியும்? நியூசிலாந்துக்கு ஒரு மேட்ச் மலையில ஒரு பாயிண்ட், அது எப்படி ஸ்ரீலங்கா குவாலிஃபை முடியும்? ஸ்ரீலங்கா பத்தி நான் சொல்லலப்பா, அடுத்த 3 டீம் சொல்றேன் நான். ஸ்ரீலங்கா பத்தி நான் சொல்லல. ஸ்ரீலங்கா பத்தி நான் சொல்லல, அடுத்த 3 டீம் சொல்றேன் நான். ஓகே ஓகே ஓகே. ஐ அம் நாட் டெல்லிங் த ஸ்ரீலங்கா பத்தி நான் சொல்லல. ஸ்ரீலங்கா தான் நாக் அவுட் தெரிஞ்சு போச்சு, அது சொல்லல. So that's the thing. See, இது வந்து very difficult also. I mean, practically நீ பார்த்தா எழுதிக்கலாம் நீங்க வந்து நியூசிலாந்து இங்கிலாந்து, like what I said the other day, நியூசிலாந்து இங்கிலாந்து, this is what it is. Okay, Karthik bro, home nation, home crowd eliminated. கொஞ்சம் ஷாக்கிங்கா இல்ல என்ன நினைக்கிறீங்க ஸ்ரீலங்கா பத்தி? எனக்கு நான் கம்ப்ளீட்டா ஷாக்கிங் தான். நான் வந்து தெரியல ப்ரோ, நான் வந்து ஆஸ்திரேலியா இது பண்ணதுக்கு அப்புறம் நான் மட்டும் இல்ல, எல்லாருமே வந்து அவங்கள வந்து ஹோம்ல ரொம்ப டேஞ்சரஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேல்யூ பண்ணோம். ஆனா ஜிம்பாப்வேயோட லாஸ் வந்து அவங்களை பெருசா அஃபெக்ட் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுத்தமா ஆடவே தெரியாத மாதிரி ஆடிருக்காங்க. ஜிம்பாப்வே லாஸுக்கு அப்புறம் தொடர்ந்து 2 மேட்ச் லாஸ். அதுவும் 2 மேட்ச் சும்மால லாஸ் கிடையாது. நம்ம வந்து ரொம்ப பேட்டிங்கே ஆட தெரியாத மாதிரி ஆடி தோக்குறாங்க. நான்லாம் இன்னைக்குலாம் வந்து அவங்க நல்ல பவுலிங் அப்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த கடைசி அதான் அவங்க இங்கிலாண்டை வந்து 16 ஓவர்ஸ்க்கு வந்து 98 for 6. அங்க இருந்து வந்து மேக்சிமம் என்ன ஒரு 4 ஓவர்ஸ் இருக்கு, நீ 4 ஓவர்ஸ் 40 வச்சாலே 138. 130 பயங்கர சேசபிள் ஸ்கோரு. ஏன்னா மிக்கான்ஜியும் சாண்டர்டு தான் இருக்காரு. ஒரு ஓவருக்கு 2 பால் பட்டாலுமே 40 ரன்ஸ் அடிப்பாங்க. 138 போகும்னு நினைக்கிறப்போ அங்கிருந்து 168 கொண்டு போறாங்க. 70 ரன்ஸ் இந்த லாஸ்ட் 4 ஓவர்ஸ். அங்க கான்பிடன்ஸ் மொத்தமா லூஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பேட்டிங் வந்தோடனே ஃபர்ஸ்ட் பால் விக்கெட், அவ்வளவுதான், எந்திரிக்கவே முடியாது. அடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படா எந்திரிப்பேன் அந்த மாதிரி. இன்னைக்கு மேட்ச் வந்து கம்ப்ளீட்டா அந்த லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல மாறினதுதான். அந்த மிக்கான்ஜி வந்து சமீரா பால்ல 2 6, அங்க இருந்து மேட்ச் மாற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு அடுத்து திரும்பி ஸ்ரீலங்கா உள்ளே வர முடியல மேட்ச்ல.
எனக்கு வந்து தெரியல ப்ரோ, அந்த ஜிம்பாவே மேட்ச்ல அவங்க கான்பிடென்ட் லூஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து அவங்களால கெயின் பண்ணவே முடியலையோ அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா ஆஸ்திரேலியா மேட்சுக்கு அப்புறம் பயங்கர வேல்யூ அவங்க பயங்கரமான ஒரு டீமை போட்டிருக்காங்கன்னு நினைச்சோம். பார்த்தா உண்மையிலே அது அவங்க போட்டது பயங்கரமான டீம் இல்ல போல, இவனுங்க பவர் இல்ல போல, அவனுங்க தான் வீக்கா இருந்திருக்காங்க ஆஸ்திரேலியா. அங்கிள் வாட் வாஸ் தட் ஃப்ரம் சாண்ட்னர் அங்கிள்? வாட் வாஸ் தட் 90ல இருந்து, அதாவது ஒரு டீம் வந்து ஸ்ட்ரகிளிங் 90-6 ஸ்டேஜ்ல இருந்து 160-70 ரன் அடிக்கிறாங்க அப்படின்னா எந்த மாதிரி ஒரு லோயர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் வெரி வெரி ரேர் ஃப்ரம் டீம்ஸ் ரீசென்ட்லி. கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட், மெயின் திங், அலாங் வித் திஸ் பார்ட்னர் மிகான்ஜி, வெரி வெரி க்ரூஷியல் ரன்ஸ், கம்ப்ளீட்டா கேமை மாத்தி இருக்கு. யாருமே நினைச்சு பார்க்கல. 80 to 90-6ல இருந்து இந்த மாதிரி. வாட் யூ திங்க் அபவுட் நியூசிலாந்து? சரி, நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியாலாம் they know the game plan, they'll execute the plan. இப்போ இது இட்ஸ் நாட் தட் ஸ்ரீலங்கா ஆல்சோ டோன்ட் நோ, எக்ஸிகியூஷன் தான் கோட்டை விட்டுருவாங்க. இவங்க பாருங்க, நடுவில் ஒரு 3 ஓவர் ஆடினார் பார்த்தீங்களா, அவரு பேட்லி பண்ணல ஸ்பின் அவருக்கு, பட் ஹங்கின் இன்பிட்வீன் வந்து சாண்ட் போய் சொல்லிட்டு வந்தாரு நில்லு அப்படின்னாரு. அவங்க வந்து கேம்பெயினிங் ஆகல. தேனோ ஏன் தெரியுமா, இந்த நார்மலா இன்னைக்கு பார்த்துன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து 12 overs 75 தோர்ந்தாங்க, கிட்டத்தட்ட 75 for 2 தோர்ந்தாங்க. அதுலேருந்து ஒரு அடுத்த 3 ஓவரில் கணாமனா விக்கெட் விட்டாங்க, 96 for 5 or 6 அது மாதிரி ஆயிடுச்சு. பட் என்ன சொல்ல வரேன்னாக்கா, நார்மலாக இந்த கிரவுண்டு வந்து நல்ல ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டு, ஒரு 180 நார்மலாக வந்திருக்கும். நியூசிலாந்து நல்லா ஆடினாங்க, முதல்ல எடுத்தோடனே பவர் பிளே நல்லா ஆடினாங்க. பட் இவங்க தி கெப்ட் ஆன் டேக்கிங் விக்கெட்ஸு. இதுலேயும் நான் சொல்லுவேன், அவங்களுக்கு வந்து நல்ல என்னன்னாக்கா லக் இருந்தது. அவங்க எடுத்த விக்கெட்லாம் நீ பார்த்தீங்கன்னாக்கா, கிளென் பிலிப்ஸு ஷார்ட் பால் அடிச்சு அவுட் ஆனாரு, அதே மாதிரி ரச்சின் ஷார்ட் பால் அடிச்சு அவுட் ஆனாரு. நல்ல பால்னு போடானாக்கா ஒரே ஒரு நல்ல பால் தான் இருந்தது, அது டேரல் மிஷலுக்கு தான் நல்ல பால், மற்றபடி ஒன்றும் இல்லை. பட் யூ கான்ட் சே தட்ஸ் ஹவ் விக்கெட்ஸ் தே வில் டேக். பட் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த அப் டு நம்பர் 9 வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த கேம் பிளான் வந்து எக்ஸிகியூஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ சாண்ட்னர் எத்தனையோ மேட்ச் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, முதல் பாலும் 6 அடிச்சிருக்காரு சிஎஸ்கே கூட. இஸ் அ வெரி குட் அந்த அனாலிட்டிக்கலா கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவார். அவரோட ரோல் என்னவோ அதை பர்ஃபெக்டாக பண்ணுவார். அதில் தான் அவர் வந்து கில்லாடி. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இன்னைக்கு ஆக்சுவலா ஸ்ரீலங்கா தோத்துட்டாங்க தான், பட் வந்து யூ ஹேவ் டு கிவ் கிரெடிட்ஸ் டு ஸ்ரீலங்கன் பவுலர்ஸ் டூ. அந்த ஸ்ரீலங்கா பவுலர்ஸ் வந்து இனிஷியலா அந்த ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அவங்க ரன் எடுத்ததுக்கு அப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல பயங்கரமா போட்டாங்க, சும்மாலாம் சொல்லக்கூடாது. மஹேஷ் தீக்ஷனா வந்து 3 overs 9 for 3, கடைசி ஓவர் தான் ஒரு 20 run கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். பட் 3 overs 9 for 3 நல்ல பவுலிங் போட்டாரு அந்த டைம்ல. சரி, அவங்களே வந்து ஷாக்கார அளவுக்குலாம் நல்ல டெலிவரிஸ் தான் போட்டாங்க சார். நான் வந்து தெரியல, இவங்க தான் ஃபால் ஷாட் அடிச்சு அவுட் ஆகும். சாப்மேனுக்கு நல்ல பால், சாப்மேனுக்கு இந்த போல்டான நல்ல பால், டெர்லி மிச்சலுக்கு நல்ல பால் போட்டு தான் அவுட் ஆன. பிலிப்ஸ் வந்து சான்ஸ் எடுத்து அவுட் ஆனாரு ஷார்ட் பால்ல. பட் வந்து மற்ற நல்ல பவுலிங் போட்ட மாதிரி தான் தெரிஞ்சு சார். எனக்கு வந்து அந்த கடைசி 4 overs மொமெண்டம் கம்ப்ளீட்டா ஷிஃப்ட். மிகான்ஜி டுக் த இனிஷியேட்டிவ். அந்த ஓவர் 67th ஒரு ஹிட் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த இனிஷியேட்டிவ் வந்து சாண்டர் பயங்கரமா கேபிட்டலைஸ் பண்ணனால ஒரு சரியான மொமெண்டமோட செகண்ட் ஹாஃப் போனாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் பால் விக்கெட், அவ்வளவுதான் மேட்ச். அவங்களை எந்திரிக்கவே விடல, அவ்வளவுதான். அந்த மொமெண்டம் தான் கீப் அப் பண்ண மாதிரி தெரிஞ்சது. நான் ஆக்சுவலா ஸ்ரீலங்கா நல்லா பவுலிங் போட்டாங்க. நீ நான் சும்மா ஸ்டார்டிங்ல இது பண்ணதுக்கு அப்புறம் நல்லா பவுலிங் போட்டாங்க. இல்ல, give credits where it's due, but at the same time we should be harsh on their last 4 overs too. ஏன்னா அங்கதான் கேம் விட்டாங்கிறப்போ அந்த பவுலர்ஸ்ல let's definitely be harsh. ஏன்னா that completely changed the game. நீங்க சொன்ன மாதிரி சொல்லுங்க சார். அதாவது இன்எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றான் உங்களுக்கு. see the bowling unit as per se, it's not that you bowl well in patches, it doesn't win you games. You crucial moments you have to bowl well. That's what the main thing. India also when they won the T20 World Cup in 2007, totally inexperienced தான் bowling போடுவாங்க. ஆனா crucial momentsல they bowled very well. That's moments the main. இதுல ரொம்ப ஷார்ட் ஆன் கேம்ல moments you have to bowl very well, moments you have to be very cool, moments you have to execute your plans with less mistakes. I won't say 100% execute. You do less mistakes in crucial moments, you win. That's what New Zealand did. That's what I've been telling. England, New Zealand, and Australia, give up them a small chance, they will do less mistakes in crucial moments. That's what the game decides. Always the case. We have seen so many tournaments. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, தேர் ஹெவிலி மிஸ்ஸிங் ஹசரங்கா இந்த மிடில் ஓவர்ஸ். ஏன்னா துஷன் ஹேமந்தா அவ்வளோ எஃபெக்டிவா கிடையாது இப்போ. ரீசெண்ட் கடைசி 3 மேட்சஸ்மே
வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இதுனா அடுத்து அவ்வளோ எஃபெக்டிவா கிடையாது. அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து பயங்கர மிஸ் பண்ற மாதிரி தெரியுது. ஆல்சோ மதிஷா பத்திரனா, ஸோ இன்ஜுரிஸ் வந்து கொஞ்சம் ஹிட் ஆயிருச்சு உங்களுக்கு. மதிஷா பத்திரனா வந்து இந்த டெத் ஓவர்ஸ் கொஞ்சம் குருஷியலா இருந்திருக்கலாம். ஏன்னா தில்ஷன் மதுஷங்கா வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்றாரு கடைசி ஓவர் வந்து கன்சிஸ்டன்ட் லைன்ஸ் போடாம ரொம்ப ஸ்ப்ரே பண்ற மாதிரி இருக்கு பால்ஸ். கார்த்திக் இல்லாத வச்சு பேசவே முடியாது, இல்லாத வச்சு பேசவே முடியாதுமா. திங் இஸ் அவங்களுக்கு பேட்டிங் கிடையாது, தான் சொல்றேன் நான் உங்கள்கிட்ட. பேட்டிங் இல்ல அந்த கபில் தேவ் ஒன்றும் சோபஸ் ஒன்று கேப்பியா பையன். சி இட்ஸ் நாட் வாட் யூ டோன்ட் ஹேவ் as simple as that. You don't Okay, have sympathy for any team for that matter. What is Okay, the moving 14 forward. you have? What is the 14? Yeah. ஓகே, மூவிங் ஃபார்வர்ட் அப்படியே நியூசிலாந்து பவுலிங் ஸ்ரீலங்கா பேட்டிங் பத்தி பேசிடலாம். மேட் ஹென்ரி அங்கிள் வாட் சாம்பியன் கிரிக்கெட்டர் அங்கிள், எனி டே அண்டர் ரேட்டட். நிறைய பேர் வந்து நம்ம மேட் ஹென்ரி பத்தி பேசுறது இல்ல, பட் டெஃபினட்டா ஹி இஸ் கிவிங் ஹார்ட் அண்ட் சோல் டு திஸ் நியூசிலாந்து டீம். நான் பேசியிருந்தேன். கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நீங்க மாசம் அவர் எனி டோர்னமெண்ட் நீ போட்டானாங்க எடுத்தோட ரோஹித் சர்மா போன எடுத்து போறாரு. ரோஹித் சர்மா எவ்ரி டைம் எடுப்பாரு. அவர் பயங்கர அண்டர் ரேட்டட் போலாரு. ரெண்டு பக்கமும் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்விங் பண்ணுவாரு, உள்ளியும் போடுவாரு வெளியும் போடுவாரு. என்ன ஆன் த டாட் பாருங்க, ஃபர்ஸ்ட் பால் சான்ஸே கிடையாது. அண்ட் ரச்சின் ரவீந்திராவுமே வந்து ஒரு ஹோல் பேக்கேஜா இருக்காரு அங்கிள். ஹி டெஃபினெட்லி ஸ்டெப்ஸ் இன் பேட்டிங்ல கொஞ்சம், பவுலிங்ல கொஞ்சம், ஒரு ஆல்ரவுண்ட் பேக்கேஜ் நியூசிலாந்துக்கு வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறாரு. பண்றாரு. அவரோட பொட்டன்ஷியல் 100, பட் இஸ் டூயிங் only 30. That's the problem, you know. இல்ல, but he took some important wickets today uncle. We have to okay, இதோட நல்லா போடுவார் bowling, இதோட நல்லா பேட்டிங் ஆடுவாரு. he was middling very well today. He was playing very well. Anyway, I mean that's the way the game goes. So it's and bets will be there, but he is a very good utility cricketer. Okay, the main point today ஸ்ரீலங்கா பேட்டிங் பத்தி பேசிடலாம் uncle. Very disappointing. Home crowd க்கு வந்து கம்ப்ளீட்டா disappointment. No words, lost for words. Terrible uncle, pathetic, very ugly. I don't have words. See, in the batting நீ பேப்பர்ல எழுதிக்கோ, 140 அடிக்க மாட்டாங்க அவங்க. I'm telling you, chasing எப்போதுமே பிரேமதாசால சேஸ் பண்ற டீம் வந்து வெரி டிஃபிகல்ட். ஏன்னா பந்து லோ ஆகும், கிரவுண்ட் சைட் டைமென்ஷன்ஸ் பிகர், ஸ்ட்ரெயிட்ல தான் அடிக்க முடியும். ஸோ ஷார்ட் பாலை ஸ்லோவரா போட்டானாக்கா, புல் அடிச்சானாக்கா ஒரு ரன் தான். நீங்க ஃபீல்டிங் பாத்தீங்கல்ல, டிமோட்டிவேட் எங்க இருந்தாங்க, ஹாஃப் வேல இருந்தாங்க. பிகாஸ் 85 meters கிளியர் பண்ண முடியாது அதனால சார் யூ பேஸ் ஆன் த பால். ஸோ இதெல்லாம் கேம் ஒர்க், கேம் பிளான் இதெல்லாம் பண்ணுவாங்கப்பா எல்லாரும், அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அழகா. அதுதான் மெயின். இவன் வந்து ஓடி வந்து ஃபாஸ்டா காலில் போட்டான், தட்னா 6, பேஸ் ஆன் த பால் கொடுக்கக்கூடாது. So many things are there. That's what it is. That's what experience for you. இல்ல, நான் சொல்லி முடிச்சிடுறேன். இதே ஸ்ரீதர் சார் தான் என்ன சொன்னார், சனத் ஜெயசூர்யாமா என்ன, ஹி இஸ் a brilliant tactician மா. அவன் வந்து he is reading the game perfectly மா, கம்ப்ளீட்டா எழுதுறாருமா, he is making a lot of good things மா அப்படின்னாரு. நான் வச்சிருந்த பாயிண்ட் No, let me tell you, he was seen talking with Malinga. No, he is very upset. See, you can only tell so many things to the players. If they don't execute, you can't do anything about it. No, he is a very intelligent cricketer. I'm telling you, he has done world champion. அவர் அதுல வந்து எந்த சந்தேகமே கிடையாது. he was visibly upset for the plans were not executed. மலிங்கா பாவமா வந்து ரோப்ல வந்து பேசிட்டு போறாரு, எங்கேயோ போடுறாங்க அவங்க போலிங்க. அவர் என்ன பண்ணுவாரு, பேட்டிங் பேத்தட்டிக். அவர் என்ன பண்ணுவாரு, அவரால் அவுட் பண்ண முடியாது. இல்ல ஓகே தான், பட் சொல்றேன் ஆப்வியஸ்லி இப்ப நான் ஒரு கோச்சா இருந்தேன்னா ஐ பி அப்செட். நான் போயிட்டு சிரிச்சிட்டு இருக்க மாட்டேன்ல. இல்ல do you think that நம்ம பேசுறத விட பெட்டரா அவர் பேசுவாரு, பெட்டரா எக்ஸிக்யூட் பண்ணி கொடுப்பாரு எல்லா பிளான்ஸையும். இவங்க பண்ணல. நான் அதான் சொல்றேன், பொட்டன்ஷியல் ஃபார் திஸ் டீம் is not there. That's what I'm trying to tell you. On paper they'll get experience probably, but inexperience கொஞ்சம் ஹிட் ஆயிருச்சு. இல்லம்மா கொஞ்சம் கிடையாது. I'm telling you, ICC டோர்னமெண்ட்ல இட்ஸ் எனார்மஸ். ஒண்ணுமே கிடையாதுமா. ஒரு சின்ன ஒரு கல்லை கொடுத்துல, நீ கல்லுன்னு சொன்னா ஜாலியா இருப்ப. நீ ஒரு கல்லை கொடுத்து இது கோல்டு அப்படின்னு வச்சுக்கோ, யூ வில் பயப்படுவ நீ. இந்த மாதிரி தான் ICC டோர்னமெண்ட் அப்படின்னா எல்லாம் பயந்துருவாங்க பிளேயர்ஸ். How you get over that one, that's the main thing, because international limelight is on you, no? Okay, அதான் வெரி
இல்ல பட் தென் கொஞ்சம் ஹோப்ஸ் இருந்துச்சு அங்கிள். டெஃபினட்டா ஸ்ரீலங்கா பேட்டர்ஸ் பாக்குறப்ப நீங்க சொல்ற மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட ஓரளவுக்கு ஓகே டீசெண்டா ஆடுவாங்க. ஒரு 10 நிமிஷங்கா, ஒரு குசல் மெண்டஸ், கொஞ்சம் டீசென்ட் நேம்ஸ் ஆன் தி பேப்பர். இன்னைக்கு நான் சரித ஸ்ரீலங்கா மிடில் ஆர்டர்ல வந்தப்போ உண்மையிலே நான் ஹோப் பண்ணேன் ப்ரோ. ஆக்சுவலா சரித ஸ்ரீலங்கா மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஹெவியான அந்த மாதிரி இருந்துச்சு, பரவாயில்ல நல்ல இதோட போறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நிஷங்கா வந்து அந்த ஒரு இன்னிங்ஸ்க்கு அப்புறம் வந்து நல்லா ஷைன் பண்ணல. குசால் மெண்டிஸ்னா ரெஸ்பான்சிபிளாவே ஆடாத மாதிரி தெரியுது எனக்குலாம். இந்த கடைசி 2 மேட்ச்ல ரெஸ்பான்சிபிள் ஷாட்ஸ் எல்லாம் அவுட் ஆனார்னா இல்ல. அடுத்து பவன் ரத்னேக்க நம்ம ரொம்ப பிரைஸ் பண்ணோம். அவர் பார்த்தா வந்து நீங்க உன்னையாடா அவ்வளவு பேசணுன்ற மாதிரி ஆடுறாரு. அதுக்கப்புறம் சரித ஸ்ரீலங்கா அதான் சனாக்கா வந்து இன்னைக்கு வந்து ஒரு பேட் டெலிவரி சுத்தமா வந்து யாருமே பிரஷர்மா. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். see what they go through as a pressure கேம்ல மஸ்ட் வின்ல சேசிங்ல ஆல்வேஸ் டிஃபிகல்ட். அண்ட் ஆல்சோ நியூசிலாண்ட்னா ஒரு சிங்கிள் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் இருக்கு. அவங்க எக்ஸிகியூஷன் என்ன பர்ஃபெக்ட் எக்ஸிகியூஷன் பார்த்தல என்ன அழகா போடுறாரு பாரு. ரஜிந்த் ரவீந்திரா நார்மல் போலர் சொல்லிட்டாங்க நீ வெளில போடு வச்சுக்கிட்டு வந்து கிளீனா வெளில போடுறாரு. ஸ்லோவா வெளில சொன்னா பார்த்தல இன்டர்வியூல சொன்னா இன்டர்வியூல he was telling we decided that we have to be slow on the air. Perfect execution, that's all. ஓகே சோ அப்படியே நியூசிலாந்து பத்தி பாக்குறப்போ அங்கிள் ஒன் பேட் டே ஃபார் நியூசிலாந்து மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் ஆர் ஸ்லைட் கன்சர்னா இல்லாட்டி வந்து இட்ஸ் ஓகே இட்ஸ் ஃபைன் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி கேம் தே வில் இம்ப்ரூவ் நினைக்கிறீங்களா? ஆர் பிகாஸ் ஸ்லைட்டா வந்து ஒரு கன்சர்ன் இருக்கும்ல அங்கிள், ஒரு கொத்தா யூ லூஸ் விக்கெட்ஸ் இன் பட் of course அவங்க I think they are making a mistake by sending Mitchell back. நான் கோச்சனா I will send Mitchell up. okay அதுதான் இந்த மாதிரி Glenn Phillips இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல மேபி மிச்சல் அப் Glenn Phillips மேபி யா சொல்லுங்க. நார்மலாவே இஸ் a test batter. okay he can adjust to any situation. அவ்வளவு பிரஷர் ஓடுற அர்த்தமே இல்ல. Glenn Phillips வந்து ஸ்லாகர் only. there is no point in sending Glenn Phillips earlier ahead of him. புரியுதா? அவங்க நினைக்கிறாங்க அவங்க வந்து பார்த்து ஆடுவார் இவர் அப்படின்னு. பார்த்து ஆடுவார் தான் இருக்கிறதே 12 ஓவர் ஆயிடுச்சு வச்சுக்கோ. அப்புறம் 40 பால் தான் இருக்கு இவருக்கு. 40 பால் எத்தனை பால் இவர் ஆடுவாரு? So they are making a mistake here, I think. I mean, so I don't know because he's a man in form. Another thing, and he can clear straight boundaries very easily. சொல்லுங்க And he can play, மத்த டாபிக் வேற. he can play fast and spin. ஸோ இது கொஞ்சம் சார் சொல்ற கொஞ்சம் அக்ரி பண்ற மாதிரி தான் இருக்கு ப்ரோ. ஏன்னா வந்து நம்ம பிலிப்ஸ் வந்து இப்போ ஸ்டார்டிங் வந்தோடனே அவர் வந்து ஃபர்ஸ்ட் பால் அட்டாக் பண்றதுக்கு ஒரு பால்ஸ் எடுக்கணும்னு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் பால் வந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஸ்லாகர்ன்றப்போ ஹி கேன் கம் 15th ஓவர் 16th ஓவர் விக்கெட் தான் டேரக்டா இறக்கி விடலாம். அவர் வந்து டெரில் மிச்சல் எப்பவுமே ஹி டேக்ஸ் ஹிஸ் டைம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் பால் வந்து ஸ்லாக் பண்ண போறது கிடையாது. அப்படின்றப்போ அவரை வந்து ஃபினிஷரா வச்சிருந்து என்ன பண்ண போறாங்க? அவர் வந்து முன்னாடி ஆடிட்டு ஆடலாம். பட் தே ஹேவ் தேர் ஓன் ரீசன்ஸ் நினைக்கிறேன். தெரியல, ஐ திங்க் பாப்போம். இல்ல ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஜிம்மி நீசம்ஸ் பேக் தென் அங்கிள் ஒரு 45 runs or 47 runs of 13 balls. He is also a very good hitter actually. He can completely take the game away as a finisher too. So அவருமே வந்து when he gets chance sometimes as a finisher he can also prove his role-ங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் பவுலிங்ல கொஞ்சம் இல்ல இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் இந்த 11ல விக்கெட் வந்து டர்னிங் ட்ராக்னு ஒண்ணே they opted to go for the all-rounder option. That's all. See, New Zealand, England, Australia they will go for horses for courses. Even if you have scored 100, Ajaz Patel ஞாபகம் இருக்கா? You took 10 wickets here in an innings. அங்க போய் ஃபர்ஸ்ட் மேட்ச் within 2 months ஆடுற நியூசிலாந்துல ஸ்குவாட்லயே இல்ல அவரு தெரியல. He was not in the squad. Forget about not being the 11. He was not in the squad. So they will just pick based on what is required for the team. That's it. ஓகே சோ அப்படியே ஸ்ரீலங்கா வர்சஸ் நியூசிலாந்து டன் அண்ட் டஸ்டட். ஸ்ரீலங்கா ஹோம் டீம் ஹோஸ்ட் நேஷன் எலிமினேட்டட். பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஃபார் ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ். பட் யா கோயிங் ஃபார்வர்ட் தேர் ஆர் ஒன்லி 3 spots லெஃப்ட். அதுல ஒன்னு வந்து இங்கிலாந்து போயிருச்சு. ஸோ நியூசிலாந்து பாகிஸ்தானுக்கு தான் போட்டியே. அதை பத்தி நம்ம டீடைலா அப்புறம் பேசுவோம். இப்போதைக்கு நேத்து மேட்ச் பத்தி பேசிடலாம் அங்கிள். டிசப்பாயிண்டிங் நைட் ஃபார் மீ பர்சனலி பிகாஸ் நான் வந்து நேற்று பாகிஸ்தான் ஜெயிக்கும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ரொம்ப சப்போர்ட் பண்ணேன், ரொம்ப வாயு விட்டேன். ஆக்சுவலி ஐ டேக் இட் பேக் பிகாஸ் ஐ ரியலி ஃபீல் டிசப்பாயிண்டட். பட் தென் யா கொஞ்சம் க்ளோஸா போய் ஃபைட் பண்ணாங்க. பட் தென் ரிசல்ட்ஸ் ஆர் ரிசல்ட்ஸ். இங்கிலாந்து பிளேட் வெல். ஹாரி ப்ரூக் நிறைய பேசுவோம். உங்களோட தாட் சொல்லிருங்க. ஒய் டிட் பாகிஸ்தான் லூஸ்? வாட் வென்ட் ராங்ங்கிறத கார்த்தி ப்ரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே நம்ம அடுத்த ஸ்ட்ரீட்ல ஸ்டார்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு அவங்க அடிச்ச 160 வந்து இன்னும் ஒரு 10-20 ரன் ஷார்ட்ஸ் ப்ரோ. ஏன்னா வந்து ஃபக்கர் ஜமான் வந்து நல்லா ஆடிட்டு இருந்தாரு அந்த டைம்ல. வந்து ஃபர்கான் ஃபக்கர் ஜமான் அடுத்தடுத்த ஓவர்ல அவுட் ஆனாங்க. ஸோ அங்க இருந்து வந்து ஒரு 10-20 ரன் ஷார்ட் மாதிரி தெரிஞ்சது. பட் நல்ல ஸ்கோர் தான், இது டிஃபெண்டபிள் ஸ்கோர் தான். நல்லாவும் பவுலிங் ஆரம்பிச்சாங்க. சைன் எஃப்ரிடி ஹேட்ஸ் ஆஃப் நல்லா போட்டாரு. 3 ஓவருமே பவர் பிளேலயே 3 ஓவர் போட்டாரு. ஹி டுக் த க்ரூஷியல் விக்கெட்ஸ்.
நல்லா போட்டாரு, நல்ல இதுதான். பட் வந்து ஹாரி ப்ரூக் ஹி டுக் த கேம் அவே. அவர் வந்து ஒன் மேன், ஒரு சைடு விக்கெட்டே விழுந்துட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு நான் மட்டும் நின்று ஜெயிச்சு கொடுக்குறேன். சார் லைக் கேப்டன் டேர்னிங் அட் த ரைட் மொமெண்ட் மாதிரி வந்து நம்பர் 3ல உள்ள வந்து இஸ் நாட் இஸ் பொசிஷன். நம்பர் 3ல உள்ள வந்து கேமை கம்ப்ளீட்டா வந்து பாகிஸ்தான் வெளியே போ. நானும் வந்து ஸ்டில் பிலீவ்டு. ஏன்னா வந்து அவர் கொஞ்சம் ஸ்லாக் அப்பப்போ ஸ்லாக் பண்ணுவாரு, நல்லா அடிக்க போவார், அட்டாக் பண்ண போகும்போது ஏதாச்சும் ஒரு மிஸ் ஹிட், ஏதாச்சும் ஒரு விக்கெட், கேம் கம்ப்ளீட்டா பாகிஸ்தான் பக்கம் போகணும் நான் கடைசியில் ஹோப் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து நானும் பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். நான் இன்னும் ப்ரெடிக்ஷன்ல வந்து ஸ்கோர் இப்பதான் 0ல இருந்து 1 கொண்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நகரவே மாட்டேங்குது. நான் பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா நல்ல கேமு. ஹாரி ப்ரூக் சிங்கிள் மேன் ஷோ, ஒன் மேன் ஷோ மேட்ச் வந்து கம்ப்ளீட்டா பாகிஸ்தான் வந்து வெளியே போயிட்டார். ஸ்டில் கடைசி கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சம் ஒரு டென்ஸ், திருப்பி ஒரு டென்ஸ் கொண்டு வந்தாங்க. 2 விக்கெட் தான் இருந்துச்சு. ஒரு விக்கெட் வந்து அந்த கடைசி 2 ஓவர்ல வந்து ஒரு நல்லா கொண்டு போனாங்க. ஆனா ஒன் ஹிட் அவேன்றப்போ மேட்ச் மாறிடுச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு. சொல்லுங்க ஸ்ரீதர் சார். கடைசியெல்லாம் கொண்டுலாம் போல, இவங்க தப்பா ஆடினாங்க. அது 5 ரன்லாம் ஈஸி. இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்லாம் அந்த காலம் கிரிக்கெட், அதெல்லாம் மாடர்ன் டே கிரிக்கெட்லாம் 10 ரன்லாம் ஈஸியா அடிச்சிருவாங்க. ஒரு டிக்கெட் தான் ஒரு விக்கெட் தான் விட. பட் யூ டோன்ட் நோ ஓகே அங்கிள் 8 விக்கெட்ஸ் டவுன். அந்த ஒரு விக்கெட் போயிட்டா 9 டவுன்ல 9 டவுன் ஆப்வியஸ்லி பிரஷர். ஸோ இது நான் பேசுறேன், இது நடுவில் பேசினா அப்புறம் நான் என்ன பண்ண முடியாது. சி இதெல்லாம் வேணா அவங்க they wanted to finish it in a grand fashion. அதுதான் அவங்க பண்ண தப்பு. பவுண்டரி அச்சீவ் பண்ணணும் பார்த்தாங்க, அது அடிக்க முடியாது, 2 பேர் அவுட் ஆனாங்க, அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. அப்போ கூட கேப்டன்சி பாருங்க, எல்லாரையும் தூக்கி எங்கெங்கயோ வச்சிருக்கான் வந்து. ஓகே சி இது வந்து ஐ ஹவ் பீன் டெல்லிங், இந்த these teams who play so much of experienced T20 cricket, அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஜென்ரல் ரூல் இன் T20 cricket is whoever goes sets in, he has to play full. This is what the theory is. Even the other day நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நீங்க வந்து ஃபில் சால்ட் he adjusted and he முதல்ல அக்ரெசிவா ஆடுவாரு, அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்லோவா 50 அடிச்சிட்டாரு. நீங்க பார்த்துருப்பீங்க. See they know, they assess the situation. Same happened yesterday also. ஹாரி புரூக் வந்து he got 35-40 very fast. அப்புறம் பார்த்தாரு யாருமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டுல நின்னுட்டாரு. பாத்தீங்களா? See these are all hallmark of their assessing the game plan. நீங்க பாத்தீங்கன்னா brilliant innings எவ்வளோ 150ல ஒரு 100 ஆக்சுவலி. பாத்தீங்களா? 155ல ஐ திங்க் he is 100. அது மாதிரி yes basically told the entire world that see look, you have to take notice of him, of me, and he promoted himself. See, there was a talk in the team meeting, it seems, that he said, no, I am confident of my batting, I will go ahead and bat. அப்படின்னு எனக்கு இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ்ல இறங்கினா வச்சுக்கோ, இங்கிலாந்து வந்து ஒரு டேஞ்சரஸ் சைடு. அண்ட் பட்லருக்கு வந்து ஜென்ரலா நீங்க நியூசிலாந்து கேம் இருக்கு, நியூசிலாண்டோட பட்லர் அடிப்பார் எப்போதுமே ட்ரெடிஷனலா. ஐ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு ஸ்கோர். எனிவே ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங். ஸோ இங்கிலாந்து ஆஸ் அ டீம் இஸ் a combination is very good. They have off spin, they have leg spin, they have left arm spin, they have all rounders, they have good fielders, they have left-handed batsman, right-handed batsman, experience இருக்கு, young people இருக்காங்க, fielding reasonably they will do well. So if you look at it, it's a good package they have. That's why I told you ஆரம்பிக்கும் போதே இங்கிலாந்து வந்து எஸ்பெஷலி இந்த ஸ்பின்னிங் விக்கெட்ஸ்ல வந்து அவங்க தப்பு ஆடுவாங்க. எல்லாரையும் ஜாக்ஸையோ டாசனையோ அன்னோன் குவான்டிட்டி, இவங்க இதுதான் பிரச்சனை. அவங்க நிறைய போட்டதும் கிடையாது, போட்டிருந்தா கூட வந்து நார்மல் விக்கெட்ஸ் போட்டிருப்பாங்க. டேர்னிங் ட்ராக்ஸ் அவங்க எப்படி போடுவாங்கிறது யாருக்குமே தெரியாது. அது வந்து பயங்கர ரிஸ்கி ப்ரொபோசிஷன். அதே மாதிரி வில் ஜாக்ஸ் ஆஸ் அ ஃபினிஷர் எப்படி ஆடுவாங்க யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் வந்து இல்லை, இந்த அன்னோன் ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது ஆல்வேஸ் இட்ஸ் டிஃபிகல்ட். ஜோகிந்தர் சர்மா லாஸ்ட் ஓவர் போட்ட மாதிரி, யூ see you don't have expectation but they will perform because opponent will think அப்படின்னு ஆடுவான், ஒரு தெனாவட்டா அலட்சியமா ஆடும்போது தான் you will get wickets. So that is why I say they have a package which we have to watch out. இல்ல அதான் சொல்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் திங், ஃபக்கர் ஜமான் got out at the wrong time. அங்க வந்து அரௌண்ட் ஒரு 15-16 ஓவர்ஸ்ல வந்து when he was around 20-25 வந்து அந்த டைம்ல when he got out, that time if he would have accelerated more, அவுட் ஆகாம ஆடி இருந்தார் அப்படின்னா ஸ்கோர் would have been different. டெஃபினட்டா அது வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கும். இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஐ ஸ்டில் பிலீவ் தட் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் மெயின் ரீசன் இன் சென்ஸ் தப்புன்னு நான் சொல்லல, that could have completely changed the game ங்கிறது என்னோட பர்சனல் பிலீஃப். அதே மாதிரி அடில் ரஷீத் பத்தி பேசணும் அங்கிள். he delivers.
he delivers the most. Like எப்போலாம் வந்து when it matters he delivers crucial wickets uncle. அந்த ஃபக்கர் ஜமான் விக்கெட் வந்து வாஸ் வெரி crucial in my opinion, that was very crucial. and throughout the game, not just ஒரு கேமோ 2 கேமோ இல்ல, throughout the game, ஈவன் ஆஸ்திரேலியாவோட முன்னாடிலாம் T20 சீரிஸ் ஆடுறப்ப கூட மேக்ஸ்வெலோட விக்கெட் வந்து கேம் சேஞ்சரா இருக்கிறப்போ அடில் ரஷீத் தான் எடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி he has that கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டைம்ஸ்ல வந்து ஸ்டெப் இன் பண்ணி ஆடுற பிளேயர், வெரி கன்சிஸ்டன்ட் அடில் ரஷீத். சொல்லுங்க uncle, சொல்லுங்க. See, two aspects. இப்போ ஐ பீன் டெல்லிங் அபவுட் த மிடில் ஆர்டர் பேட்டிங். நேற்றுக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்க, குரூஷியலா வந்து பாபர் அசம் வந்து 23 பால் 23 ரன், இத்தனைக்கும் 2 4 ஏதோ ஈஸியா வந்தது அவருக்கு. அது பவுண்டரி பால், அந்த 2 4 ஒரு ரன் வந்துச்சுங்க. 23 பால்ல அவர் வந்து இவுட் ஹவ் ஸ்கோர்ட் ஒன்லி 17 ரன்ஸ். மிடில் ஓவர்ஸ்ல பிட்வீன் தட் 6 to 8 to 14 வாட் இந்த மாதிரி ஆனாக்க அந்த டீம் வின் பண்ணாது. அதுதான் நான் சொல்ல வரேன். மிடில் ஓவர்ஸ் வந்து வெரி கீன், மிடில் ஆர்டர் இஸ் வெரி கீன். ஏன் சொல்றேன்னா இதுதான். அப்படின்னா சில டீம் மிடில் ஆர்டர் இருக்காது, பின்னால் அடிப்பாங்க. இவங்க மிடில் ஆர்டர் அடிச்சா தான் உண்டு. இவங்க பின்னால் அடிக்கிறதுக்குலாம் ஆளே கிடையாது இவங்ககிட்ட. எல்லாம் பேப்பர்ல சொல்லுவாங்க. அவங்க அடிக்க ஷாட்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, காலே நகர்த்தாம மிட் விக்கெட் அடிக்கிறாங்க, கால நகர்த்தாம எக்ஸ்ட்ரா விக்கெட் அடிக்கிறாங்க. இது படவே படம் இன்டர்நேஷனல் லெவல்ல கரெக்டா போட்டுருவாங்க போலிங்க. ஸோ இது வந்து அவங்க ஊர்ல அடிக்கலாம். You cannot international. Now I've been telling about Jeffra Archer. Jeffra Archer should have got 3 wickets yesterday. எவ்வளவு எட்சி அவங்களுக்கு க்ளூவே இல்லை, எங்க வருதுன்னே தெரியல. இப்படி ஒரு ஆடுறா பீட்டன் ஹுக் அடிக்க போனா அவுட் சாஸ்டம் போகுது, பாத்தீங்களா இல்லையா அதை? ஸோ in spite of that he immediately took the wickets. What I am trying to say is he is quick in the air. You have to be very careful playing those. அது Adil Rashid அவர் பாருங்க லெக் ஸ்பின்னர் 19th ஓவர் போடுறாரு, பயங்கரம். So I fully agree with you. Okay. Yeah. அதே மாதிரி வில் ஜாக்ஸ் is turning out to be a hero uncle. He's kind of a lot of questions about Will Jacks. Definitely வந்து பயங்கரமா கிரிட்டிக்ஸ் ப்ரூவ் பண்றாரு. and ஹாரி ப்ரூக் பத்தி பேசுறப்போ uncle, this innings is gold. ஏன்னா பிளாட் ரோட்ல நீங்க 200 300 டீம் ஸ்கோர் இருக்கிறப்போ நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணி செஞ்சுரி வைக்கிறது ஓகே, எனி டே செஞ்சுரி இஸ் செஞ்சுரி. பட் இந்த மாதிரி டீம் டோட்டல் கான்ட்ரிபியூஷனே ஸ்கோரே வந்து இவ்வளவுதான், அந்த டைம்ல வந்து நான் செஞ்சுரி அடிப்பேன், அதுவும் கேப்டனா நான் ஸ்டெப் இட் பண்ணி அடிப்பேன், சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ் நான் அடிப்பேன் அப்படின்னா யூ ஆர் a hero, you are talented, you are world class, you are England star boy without any doubts, generational talent, future of England. I will say fans, hopefully Harry Brook delivers not just today and in some crunch situations going forward ங்கிறது என்னோட தோட்டம். இல்ல future star of world cricket, you can say all format is a very good. So we have to give lot of credit to Shaheen Afridi, the way he bowled. சூப்பரா போட்டார் bowling. அவர் தான் கேம் வந்து சூப்பரா நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா போட்டார், நல்ல டேலண்ட் அவருக்கு. அவரை வந்து ஆட வைக்கிறாங்க, டிராப் பண்றாங்க, என்ன பாலிடிக்ஸ்னு தெரியல. He is a very good bowler on all conditions actually. I mean, I don't know, they are not backing him up properly. I think so. இந்தியாவோட he was not பெர்ஃபார்மிங் இருக்குல்ல, அதனால அதுக்கப்புறம் வந்து ட்ராப் பண்ணாங்க. பட் நேத்து வந்து கிளச் பெர்ஃபார்மன்ஸ் தானே, ஐ நேத்து தானே, ஆமா நேத்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இனிஷியலா வந்து ஸ்பிரிச்சுவல் விக்கெட்டா இருக்கட்டும் நல்லா போட்டார், அவர் தான் அந்த டோனை செட் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்தது அன்டில் ஹாரி ப்ரூக் ஹேப்பன் தான் சொல்லணும். இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன் ப்ரோ, ஜெய்மி ஓவர்டன் வந்து நேற்று வந்து பிரில்லியண்டா போட்டார். இஸ் பிளிக்கிங் 145 146 அந்த பாபர் அசம் டிக்கெட்லாம் 143. நல்ல நல்ல கிளச் நல்ல பேஸ்ல போடுறாரு, நல்லாவும் போடுறாரு. லைக் அவங்க வந்து ஒரு ஆல்ரவுண்டரை வந்து லைக் இனிஷியல் பவர் பிளே ஓவர்ல யூஸ் பண்றாங்க, பட் ஹீ டெலிவர்ட், நல்லா டெலிவர் பண்றாரு. லைக் ஜோஃப்ரா ஆர்ச்சர் எக்ஸலன்ட் பவுலர், அது நமக்கு நல்லா தெரியும். அவருக்கான மரியாதை கொடுத்து ஆட மாட்டாங்கன்னு தோணுது ப்ரோ. அவரை சீத்ரூ பண்ணிட்டு போயிடலாம் ஈஸியா. அவருக்கான மரியாதை அந்த சைமைப் அவுட் ஆனதெல்லாம் என்ன பால், அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப் சைட்ல ஒரு 4 அடிக்கிறது, அடுத்த பால் எப்படி அது லெக் சைட்ல அந்த பால் எப்படி லெக் சைட்ல ஆட முடியும்? சைமைப் வந்து ரொம்ப அதிகமா ரேட் பண்றாங்க பாகிஸ்தான்ல. பட் ஐ டோன்ட் இந்த கிளச் இன்னிங்ஸ் அந்த நாக்கின்னா அவர்கிட்ட வந்து பார்க்கல, ரொம்ப அதிகமா ரேட் பண்றாங்க அவரை. அதுதான் ஜோஃப்ரா ஆர்ச்சர் எல்லாம் கொஞ்சம் சீத்ரூ பண்ணிட்டு ஆடி இருக்கணும். அவங்கள ஹிட் பண்ண அவருக்கான மரியாதை கொடுத்துட்டு போயிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நீட்டா நீங்க வாட்டு ஆடி இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க எந்த டீம். இல்ல ஆக்சுவலி இந்த அவருக்கான மரியாதை கொடுத்து ஆடிடணுங்கிற பாயிண்ட்லயே வந்து லாட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஒரு டிஃபரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும். அது வந்து 2 விதமா பார்க்கலாம். ஒன்னு நீங்க சொல்ற மாதிரி பவுலருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து கண்டிஷன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அங்க நீட்டா ஆடிட்டு போலாம். பட் அட் த சேம் டைம் த அதர் பாயிண்ட் கம்ஸ் அரௌண்ட் என்ன அப்படின்னா, when a batter gives respect கொஞ்சம் வந்து டிஃபென்சிவா போனா பவுலர் ட்ரைஸ் டு டேக் ஆன், லைக் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு நட்சலுக்கு போற மாதிரியோ பவுலர் வந்து will take advantage of it and will try to dominate more, which will automatically turn the batter's mind defensive அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வருண் சக்கரவர்த்தி, டேவிட் மில்லர் நீங்க எடுத்துக்கோங்களேன். நீங்க வருண் சக்கரவர்த்தி டிஃபென்சிவா ஆடினா நீங்க எவ்வளவு டிஃபென்சிவா ஆடுறீங்களோ அவ்வளவு பேட்டர் இஸ் இன் டேஞ்சர், அவ்வளவு டீம் இஸ் இன் டேஞ்சர். when you counter attack, வருண் சக்கரவர்த்தி didn't have an answer. ஸோ அந்த மாதிரி
மேபி டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சொல்லுங்க. அக்ரீடு ப்ரோ. அதுதான் அது வரன் சக்கரவர்த்தி கவுண்டர் பண்றதுக்கு நீங்க டேவிட் மில்லரா இருக்கணும். நீங்க நீங்க ஜோஃப்ரா கவுண்டர் பண்றதுக்கு எங்க டேவிட் மில்லரா இருந்தாரு, சைவ் மைப் தானே இருக்காரு. அப்போ வந்து ஃபர்கானுமே வந்து இனிஷியல் ஓவர்ஸ் அவுட் ஆக வேண்டியதுதான். அவருக்கு நிறைய வந்து இன்சைட் எட்ஜ் மிஸ் ஆகி நிறைய வந்து பயங்கர எட்ஜ்ல மிஸ் ஆகி போயிட்டு இருந்தது. ஸோ அவர் வந்து அன்னைக்கு டேல அவர் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஹேவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் தான் நான் பிலீவ் பண்றேன். அக்ரீட், நீங்க சொல்றது அக்ரி தான். அவர் கான்ஃபிடன்ஸ் உடைக்கணும், 2 பால் வெளியே தூக்கி போனா அவர் லைன் மாத்துவாரு, ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணி அடி வாங்குவார்லாம், ஓகே தான். பட் அது பண்றதுக்கு நீங்க டேவிட் மில்லரா இருக்கணும்ல. அதுதான், யூ ஷுட் நோ யுவர் ஸ்ட்ரென்த் ஃபர்ஸ்ட். அதுதான் அதனால சொல்றேன், they are not reading him also. He is very extremely quick in the air. ஸோ அதனால நார்மலா விக்கெட் விடாம ஆடினாவே பெரிய விஷயம் அவரை என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே அங்கிள், அப்படியே மூவிங் ஃபார்வர்ட், நாளைக்கு மேட்ச் பத்தி பேசிடலாம். அண்ட் இம்பார்ட்டன்ட் கிளாஸ், அப்படியே குரூப் ஏ பக்கம் வருவோம். இந்தியா ஜிம்பாப்வே நம்ம சேப்பாக்ல. a match which might not decide who is going to qualify but will play a very big role in net run rate for India. Correct uncle? This will decide India's net run rate, which is a deciding factor in the semis, obviously, I believe. மோஸ்ட்லி நாளைக்கு வின் பண்ற டீம் போயிடும்பா. they will qualify, no? இல்ல, ஆக்சுவலா நான் கிளியரா சொல்லிடுறேன். அதாவது சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சுட்டா நம்ம வந்து மிச்சம் இருக்க 2 மேட்ச்மே ஜிம்பாப்வே அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சாலே நம்ம வந்து உள்ள போயிடலாம். சப்போஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சுட்டா ரன் ரேட் கம்ஸ் டு பிக்சர். வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சுட்டா வந்துட்டு நம்ம வந்து 2 மேட்ச்மே நல்லா ஜெயிச்சுக்கணும், நல்ல ரன் ரேட்ல ஜெயிக்கணும். அந்த ரன் ரேட் வந்து either சவுத் ஆப்பிரிக்கா விடவோ இல்ல வெஸ்ட் இண்டீஸோட அதிகமா பெட்டரா பண்ணா மட்டும்தான் நம்ம குவாலிஃபை ஆக முடியும். ஸோ வந்து சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் பிளேஸ் a very crucial role. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா இந்தியா 2 மேட்ச் ஜெயிச்சா மட்டும் போதும். இல்ல நான் சொன்னது வந்து கன்சிடரிங் வெஸ்ட் இண்டீஸ் வின் வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா தான் நான் சொன்னேன். ஓகே, and also the fact that Zimbabwe South Africa game is also there, no? அது இருக்கு இல்லையா? So we have to see that. I am not convinced with Zimbabwe South Africa uncle. I am sorry. Convinced இல்லப்பா, நான் on paper தான் சொல்றேன் நானே உனக்கு. Before the toss is bowled you can't say anything. On paper yes, South Africa stands favorites. That's what. So many factors can happen. Who thought Australia is not out of the tournament? Think. Correct uncle. Correct. No. Fair enough. But then I still feel tomorrow if West Indies win, I think India are done. That is my opinion. Maybe people can differ. இல்ல, but that also you cannot rule out. நாளைக்கு ரிசல்ட் தெரிஞ்ச உடனே அவங்க ஆடுவாங்க. 3 ரன் ஸ்டாண்ட் அப் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இந்தியா இருக்கு ஒரே பெனிஃபிட். அந்த 300 என்ன 500 சொல்லுங்க. இல்லப்பா, பட் நீ சொல்றதுக்கு நான் சொல்ல கூடாதா? இன்னும் இது பத்தியாதனா ஜஸ்ட் 300 எங்க 200 அடிக்க மாட்டறான். 300 இருக்கீங்க. இல்ல ஒரு தமாஷுக்கு சொல்றேன்பா. பட் மக்களே நீங்க பாத்துக்கோங்க, சிரிக்கிறாரு. எல்லாம் பார்த்து ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணி விடுங்க. யாரு இல்ல ஆமா சொல்றேன். அவருக்கு இருக்கு, அடிச்சாங்கன்னு வச்சுக்கோ உனக்கு இருக்கு. இல்ல ஆக்சுவலா கிளியரா என்னன்னா நாளைக்கு வந்து இப்ப வெஸ்ட் இண்டீஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஜோஸ்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. ஜிம்பாப்வே சொல்ற மாதிரி 2 மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் 3ஆம் மேட்ச் இந்தியா கூட கன்சிடரிங் இந்தியா கூட தோக்குறாங்கன்னா 3ஆம் மேட்ச் வந்து சரி ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு போகும்னு சொல்லிட்டு சும்மா அவங்கள தோக்கடிச்சிட்டாலுமே வந்து பெட்டர் சான்சஸ் இந்தியாவுக்கு ஆயிரும்ல. ஸோ வந்து அவங்களுக்கும் நாளைக்கு முக்கியமான மேட்ச் தான். சவுத் ஆப்பிரிக்கா இருக்க ஒன்லி பெனிஃபிட் என்னன்னா they are playing in அகமதாபாத் அகைன். ஸோ வந்து அங்க வந்து கடைசியான 5 மேட்ச்ல வந்து நாளைக்கு வராது 5வது மேட்ச், நாளைக்கு வராது 5வது மேட்ச். அதுல வந்து 5 மேட்சஸ்ல வந்து 4 மேட்ச் அவங்க அகமதாபாத்ல ஆடி இருக்காங்க. அப்படின்றப்போ they know the conditions very well than any other team. இந்தியாவோடவே அவங்களுக்கு இப்ப கண்டிஷன்ஸ் அதிகமா தெரியும். அதனால வந்து they are the better team there. அதனால வந்து அவங்க ஒரு அப்பர் ஹேண்ட் நான் நினைக்கிறேன். No, இன்னொரு thing என்னன்னா, even if West Indies lose tomorrow, I definitely think defeating West Indies is also not an easy task for India. Considering the fact that Moti is bowling brilliant, Hetmyer is in good form, West Indies as a team is performing good. ஆமா, agree. Very difficult. அல்ல அதான் நாளைக்கு சப்போஸ் வெஸ்ட் இண்டீஸ் தோத்துட்டா இந்தியா ஜிம்பாப்வே ஜெயிச்சுட்டு வந்து they will be ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப போயிட்டு வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா ஆடி நல்ல மேட்சா இருக்கும். கடைசி மேட்ச் கொல்கட்டால ஈடன் கார்டன்ஸ்ல வந்து அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா லாஸ்ட் சூப்பர் 8 மேட்ச் வந்து நல்ல மேட்சா இருக்கும். இது வரைக்கும் பார்த்த டீம்ஸ்ல நீங்க வந்து ஆன் பேப்பர் செம்மையா ஆடுற டீம்னு பார்த்தாங்கன்னாக்கா ஆல்ரவுண்டா இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அவங்க தான் இருக்காங்க. South Africa has been living in this ground for the past 1 month or maybe 40 days.
தே நோ த கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் எவ்ரி திங், ஆல் த விக்கெட்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம். அதுவும் இல்லாமல் அவங்க லாட் ஆஃப் பிளேயர்ஸ் தே ஆர் காட் யூஸ் டு தட் ஹேமர் பை த விக்கெட். மில்லராக இருக்கட்டும், ஜபேடாவாக இருக்கட்டும், ஸோ எங்கிடி, தே ஆல் நோ வாட் இட் இஸ். குவிண்டன் டிகாக், தே ஆல் பிளேட் லாட் ஆஃப் கேம்ஸ் தேர். ஸோ பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு இதில், கேஷவ் மகாராஜ். ஸோ அதனால if they go out and play the next game some other venue, it could be a problem for them, I think. Whereas on show நீங்க பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து look like a very good team, the team of the earlier 1970s and the early 80s. நல்லா பயங்கர ஃப்ரீயா ஆடுறாங்க, லாட் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ், லாட் ஆஃப் ஃபயர் பவர். அண்ட் லெட் அஸ் ஹோப் தட் வெஸ்ட் இண்டீஸ் டஸ் வெல். பட் நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு தெரிஞ்சிடும் ஆக்சுவலா. ஆன் சாங் பாத்தீங்கன்னாக்கா வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் இங்கிலாந்து லுக் லைக் எக்ஸிக்யூட்டிங் தேர் பிளான்ஸ் வெரி வெல். அண்ட் டுடே நியூசிலாந்து ஆல்சோ. இஸ் இட் அன்ஃபேர் அட்வான்டேஜ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா அங்கிள்? இல்ல அப்படி சொல்ல முடியாது, கான் சே, பட் தட்ஸ் வாட் இட் இஸ். They have played, it could be advantage, it cannot be unfair advantage, it is an advantage, but you can't say unfair. சொல்லுங்க கார்த்திக் ப்ரோ. இல்ல ஆக்சுவலா நான் இது கொஞ்சம் ஐ மீன் இதை வந்து இப்ப இவங்களுக்கு அட்வான்டேஜ் பாக்குறப்போ வந்து இந்தியா மாதிரி டீம்ஸ்க்கு வந்து இது பெரிய டிஸ்அட்வான்டேஜா நான் பாக்குறேன் ப்ரோ. என்ன காரணம்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து ஹோம் டீமா இருக்க காரணத்தால ஒரு மேட்ச் இப்போ மும்பைல ஆடணும், அதுக்கப்புறம் வந்து சென்னை வரணும், கல்கட்டால ஆடுறாங்க, டெல்லியில ஆடுறாங்க, நேரம் வந்து கொழும்பு வராங்க, திருப்பி அகமதாபாத் போறோம். இது எவ்வளவு டிராவல் இருக்கு பாருங்க. அவன் மேட்ச் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சு செகண்ட் டே அவங்க பிராக்டிஸ் ஆரம்பிக்க முடியாது. ஒன் டே டிராவல் பண்ணணும், திருப்பி வந்து ஒரு இடத்துல புது செட்டில் ஆகணும், புது கண்டிஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பிராக்டிஸ் ஆரம்பிச்சு. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இது நிறைய பேர் வந்து ஹோம் டீமுக்கு இருக்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இது பெரிய நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. லைக் இந்தியா மாதிரி பெரிய கண்டிஷன், பெரிய கண்ட்ரி, நிறைய ஸ்டேடியம் இருக்கிறப்போ வந்து எல்லா ஒரு ஹோம் வேர்ல்டு கப் நடக்குதுன்னா எல்லா இதுலயும் வந்து மேட்சஸ் நடக்கணும்னு வச்சு இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் பாக்குறேன். இந்த மாதிரி டீமுக்கு வந்து இது பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா வந்து தே ஆர் பிளேயிங், இப்போ நீங்க சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா தே ஆர் பிளேயிங் ஒன்லி இன் அகமதாபாத் அண்ட் டெல்லி, அருண் ஜெட்லி, இது ரெண்டுல மட்டும்தான் ஆடுறாங்க. ஸோ இந்த சூப்பர் 8 இருக்கட்டும் இல்ல லீக் மேட்சா இருக்கட்டும், இதை தாண்டி அவங்க வெளியே வரல. அவங்க வந்து செமிஃபைனல் குவாலிஃபை ஆனாதான் அங்கிருந்து வான்கடேவோ இல்ல அங்கிருந்து கொழும்புவோ இல்ல அங்கிருந்து கொல்கட்டாவோ போக போறாங்க. அது வரைக்கும் அவங்க அந்த 2 வென்யூஸ் தான் ஆடுறாங்கன்றது பெரிய அட்வான்டேஜ் தான் அவங்களுக்கு. இல்ல ட்ரூ definitely agree to a certain extent. It's a point, but that doesn't mean that they have played well also. அதுவும் இருக்குல்ல, வந்து அட்வான்டேஜ் இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே, அப்படியே நம்ம ப்ரெடிக்ஷன் செக்மெண்ட்டுக்கு போயிருவோம். நேத்து வந்து நானும் கார்த்திக்கிறோம் பாகிஸ்தான் சொன்னோம், ஸ்ரீதர் சார் இங்கிலாந்து சொன்னாரு, எங்களுக்கு பாயிண்ட் இல்ல, ஸ்ரீதர் சார் நேத்து எங்களை ஜெயிச்சிட்டாரு. இன்னைக்கு மேட்ச்ல வந்து நானும் ஸ்ரீதர் சாரும் நியூசிலாந்து சொன்னோம், கார்த்தி ப்ரோ தலைகீழா தான் குதிப்பேன்னு ஸ்ரீலங்கா சொன்னாரு, ஸ்ரீலங்கா போயிருச்சு. ஸோ இப்போ பாயிண்ட் ஸ்டாலிங் பார்த்தா நானும் ஸ்ரீதர் சாரும் 4 பாயிண்ட்ல இருக்கோம், கார்த்தி ப்ரோ 1 பாயிண்ட்ல இருக்காரு. அப்படியே நாளைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம் அங்கிள். சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், இந்தியா, ஜிம்பாப்வே. ஸ்ரீதர் சார் ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்படியே அடுத்து கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். South Africa will win because the points won't be, because they have the conditions going for them. I think they are set side for that ground, and also the bowling combinations, batting combinations, whatever you may call it. அதனால சொல்றேன் நான். அடுத்த கேம் ஆட்டோமேட்டிக்கா இந்தியா ஜிம்பாப்வே, இந்தியா தான் வின் பண்ணும் அப்படின்னு என்னோட தாட்ஸ். Okay, I somehow want West Indies to win tomorrow. I think even though South Africa are quite favorites in terms of ground, I still think West Indies will pull off something. Unbeaten so far, so definitely a great contest tomorrow. Backing West Indies and India, obviously India. நான் வந்து ப்ரெடிக்ஷன் சொல்றேன், ஒன்னே சொல்லிடுறேன். யாருக்காச்சும் ஜண்டா மந்திர போடணும், இந்த டீமாச்சும் உங்களுக்கு பிடிக்காது தோக்கணும்னு சொல்லிட்டு என்னை பர்சனல் ஐடியில சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணி நினைக்கிறேன். நான் சப்போர்ட் பண்ற டீம் கண்டிப்பா தோத்துரும், பட் ஸ்டில் ஐ எம் கோயிங் வித் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இந்தியா. ஓகே, ஸோ 3 பேரும் ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டோம். மக்களே மறக்காம நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே எங்க கூட டிராவல் பண்ணுங்க. பியூட்டிஃபுல் டோர்னமெண்ட், நல்லா போகுது. ஹோப்ஃபுல்லி வி see some blockbuster cricket ahead. So thank you. Until then, signing off from Smithian, Sridhar sir and Karthik.